ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீ மானவ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்கோர் 360 அவுட் ஆஃப் 360 இன் பயாலஜி. நான் ஆஸ் அ ஃப்ரெஷராக NEET-UG 2021 அப்படிங்கிற எக்ஸாமை அட்டன் பண்ணேன். அதில் என்னோட பயாலஜி ஸ்கோர் 355 அவுட் ஆஃப் 360. இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் புக்ஸ் ஃபாலோ பண்ணேன், என்னெல்லாம் மெத்தட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நான் பயாலஜிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன்னா, biology is the easiest subject compared to chemistry and physics. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் தான் உங்களோட நீட்டோட பாதி ஸ்கோர் வரப்போகுது. அதாவது 360 அவுட் ஆஃப் 720 வெறும் பயாலஜிலேருந்து தான் கேட்குறாங்க, அதாவது பாட்னி அண்ட் ஜுவாலஜி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீட்டோட பயாலஜி கொஷின்ஸ் வந்து கிளாஸ் 11 and 12 பயாலஜிலேருந்து தான் கேட்குறாங்க. ஆனாலும் நிறையா பேரால் குட் மார்க்ஸ் வாங்க முடியல. அது ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட கிளாஸ் 11 and 12 பயாலஜி NCERT புக்கை கரெக்டான வழியில் படிக்காதது தான். நீட் எக்ஸாமில் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் 11 கிளாஸ் 12 தான் ஈஸியாக இருக்கும். கிளாஸ் 11 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் NEET தான் சொல்கிறேன். கிளாஸ் 11 பாட்னியில் பிளான்ட் ஃபிசியாலஜி, ஐயோ அந்த சாப்டரை இப்போ படிக்கலாம்னு நினச்சாலும் ஒரே போராக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அந்த சாப்டர் படிச்சு தான் ஆகணும். அதை உங்களுக்கு தோன்ற விதத்தில் க்ரியேட்டிவாக ஒரு படம் மாதிரி அந்த கதையை எடுத்து படிச்சிங்கன்னா அந்த லெசன் உங்களுக்கு எப்பயும் மறக்காது. ஒரு கஷ்டமான சாப்டர் படிக்க நிறைய இது இருக்குது. சில பேர் ஷார்ட் நோட்ஸ் எடுப்பாங்க, சில பேர் அதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி செஞ்சு படிப்பாங்க, சில பேர் யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க, லெக்சர்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வழி இருக்குது. இதில் எந்த வழி உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்கள் தான் அதை ஒன்றொன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி கண்டுபிடிச்சி அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த கஷ்டமான லெசனையும் நீங்கள் ஈஸியான விதத்தில் படிக்கலாம். NCERT புக்கில் சில லெசன்ஸை எத்தனை தடவை படித்தாலும் மறக்கிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் கிங்டம்னாலே ஃபுல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வால் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். வால் டெக்னிக்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட ஸ்டடி டேபிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வாலில் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரெகுலராக மறக்குதோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு ஷார்ட் நோட்டில் எழுதி அதை வாலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த பேப்பரை பார்க்குறீங்களோ அந்த எக்ஸாம்பிளை அப்பப்போ ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ண அது உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு மறக்காது. எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வைக்கிறது இன்னொரு ஈஸியான வழி இருக்குது, அதாவது கிரியேட் யுவர் ஓன் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு சில வேர்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த எக்ஸாம்பிள் பேரை ஞாபகம் வைக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வேர்டை கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி படிக்கிறது தான் நிமோனிக்ஸ். யூடியூப்லேயே நிறையா நிமோனிக்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது நிமோனிக்ஸ் பார்த்து நீங்கள் படித்தாலும் சரி, ஆனால் உங்களோட நிமோனிக்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். கிளாஸ் 11 ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படிங்கிற யூனிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த யூனிட்டில் நிறையா ப்ராசஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் ப்ராசஸ் இருக்குது, ஃப்ரம் மவுத் டு ஏனஸ். இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரோ, நாங்கள் NCERT கண்டென்ட் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு, நாங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் போகலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக உட்காந்து படிக்கக்கூடாது. சில டாபிக்ஸ், ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இருக்குது, அதில் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு தான் நிறைய யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய யூடியூப் சேனலில் கொடுக்குற ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் ஒரு தடவை ரீட் பண்ணும்போது அது உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஒரு சாப்டரை திருப்பி ரீட் பண்ணுறதுனால மட்டும் அது உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் ஆக்டிவ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அதாவது டெஸ்டிங் யுவர் செல்ஃப். ஒரு சாப்டர் படித்து முடிச்சிட்டிங்க, இல்லை ஒரு டாபிக் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்க MCQஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதில் வர மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் தெரில, இல்லை இன்னும் படிக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் MCQஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ப்ரோ, MCQஸ் நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா புக்ஸ் இருக்குது. அதாவது NCERT at your fingertips by MTG, ஆஸ்வால், அந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. அதில் ஸ்டாண்டர்ட் MCQஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா PDFs அவைலபிளாக இருக்குது. அதில் இருக்க MCQஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் அவங்க குவிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த குவிஸில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நாலேஜை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அதிகமாகும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அதிகமாகறதுனால நீங்கள் மற்றவங்களோட காம்படேட்டிவ்லி சுப்பீரியராக இருப்பீங்க. அதுதான் உங்கள் ரேங்கை ஃபைனல் நீட் எக்ஸாமில் பூஸ்ட் பண்ண போகுது. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக தப்பாக தான் பண்ணுவோம். அந்த தப்பாக எழுதுகிற கொஸ்டின்ஸ்லாம் ஒரு எரர் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த எரர் புக் கடைசியில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எரர் புக்கில் டெய்லி நீங்கள் மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி அந்த புக்கை காலையில் ஒரு தடவை சும்மா அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா ரீட் பண்ணுறனால அது உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஃபைனல் நீட்டில் நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபியூ மந்த்ஸ் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் லூஸ் பண்ணுறதும் வின் பண்ணுறதும் அந்த கடைசி பீரியடில் தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு NCERT அந்த பீரியடில் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண முடியுதோ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் கிவ் கான்ஃபிடன்ஸ் டு யூ. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம பயாலஜியில் எப்படி 360 out of 360 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டாங்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வரைக்கும் பாய்.